சீதாராமன் அண்ணாந்து பார்த்தான். தந்தி கம்பியின் மேல் இருந்த காக்கை ஒன்று அவன் கையில் எச்சமிட்டிருந்தது. கொஞ்சம் தலையிலும், தவிர காலுக்கருகிலும் புறங்கையிலும் கூட லேசாக மஞ்சளோடிய காக்கை எச்சம் விழுந்திருந்தது. சீதாராமனுக்கு அருவருப்பாயிருந்தது. அதைவிட அருகில் பஸ்ஸுக்கு காத்திருந்தவர்கள் பார்த்துவிட்ட அவமானம் அதிகமாயிருந்தது. அவன் என்ன செய்ய போகிறான் என்பதையே ஆவலோடு கவனித்தார்களே தவிர எவரும் உதவ முன்வரவில்லை. சீதாராமன் எரிச்சலடைந்தான். எச்சத்தை கழுவிக்கொள்ள நீர் வசதி இருக்கிறதா என்று சுற்றிலும் பார்த்தான். எதுவும் இல்லை. அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அருகில் வீடும் எதுவும் இல்லை. கடைகள்தான் இருந்தன. பெட்டி கடையானாலும் நீர் கிடைக்கும். எல்லாம் ஃபேன்சி கடைகள், பணக்கார கடைகள். நீர் கொடுத்து உதவுவார்களா என்பது சந்தேகம். எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் பின்னால் கேட்க சீதாராமன் திரும்பினான். கருப்பாய், சுமாரான உயரத்தோடு சுமாரான அழகோடு ஒரு பெண். அந்த பக்கம் வாங்க, நான் வாஷ் பண்ணி விடுறேன். சீதாராமன் வியப்போடு அந்த பெண்ணை பார்த்தான். அவள் பின்னால் போனான். அவள் கை பையை திறந்து தனது வாட்டர் பாட்டிலை எடுத்தாள். கொஞ்சமும் அருவருப்பில்லாமல், அந்நியன் என்ற பயமும் இல்லாமல் துளி துளியாய் நீர் விட்டு சுத்தம் செய்தாள். சீதாராமன் ஒரு பக்கமாக நனைந்திருந்தான். கர்ச்சீப் இருந்தா எடுத்து ஈரத்தை தொடச்சுக்கங்க. அவள் தன் கடமை முடிந்தது போல அவன் நன்றியை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் மறுபடியும் போய் பஸ்ஸுக்காக காத்திருக்க தொடங்கினாள். சீதாராமன் ஈரம் துடைத்தபடி அவள் அருகில் வந்து மீண்டும் நன்றி சொன்னான். பரவாயில்ல. அதற்கு மேல் என்ன பேசுவதென்று சீதாராமனுக்கு தெரியவில்லை. அப்போது 2-3 பேருந்துகள் ஒன்றாக வர அவள் ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்தாள். சீதாராமன் அவளையே பார்த்தான். அவள் அவன் பக்கம் திரும்ப கூட இல்லை. உட்கார்ந்ததுமே கை பையை திறந்து வார இதழ் ஏதோ எடுத்து படிக்க ஆரம்பித்து விட்டாள். சீதாராமனுக்கு அவளுடைய அந்த அலட்சியம் வருத்தமாயிருந்தது. பஸ் அடுதியில் வேகம் எடுத்து மறைந்தது. அதற்கு பிறகு 10 நிமிடம் கழித்துத்தான் சீதாராமனுக்கு பஸ் கிடைத்தது. அவன் வீடு வந்து சேர்ந்ததும் முதலில் குளித்தான். எச்சம் விழுந்த இடத்தை தேய்த்து தேய்த்து குளித்தான். எச்சம் இன்னமும் இருப்பது போலவே பிரம்மை இருக்க 4-5 முறை சோப்பு போட்டு குளித்தான். என்னடா வந்ததும் குளிக்கிற? எங்கேயாவது இழவு வீட்டுக்கு போயிருந்ததையா? ஆபீஸ்ல யாராவது? சும்மா இருமா என்றான் எரிச்சலோடு. உனக்கு ஏதோ கடுதாசி வந்திருக்குது பார் என்றபடி உள்ளே போனாள் அம்மா. சீதாராமன் ரேடியோ ஸ்டாண்டில் வைத்திருந்த உடைக்கப்படாத அந்த கவரை எடுத்து உரை கிழித்தான். உள்ளே இருந்த வெள்ளை தாளை உருவி படிக்க ஆரம்பித்தான். அன்புள்ள சீதாராமா, உடனே புறப்பட்டு வரவும். நீ வந்தால்தான் பெண் பார்க்க வருவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான் உன் சிநேகிதன். வெள்ளிக்கிழமை மாலைக்குள் இங்கு வரவும். இப்படிக்கு கணேசன். சீதாராமனுக்கு சிரிப்பு வந்தது. அப்படி என்ன பிடிவாதம் இந்த ராகவனுக்கு என்று நினைத்தான். வெள்ளிக்கிழமை காலை செங்கல்பட்டுக்கு பஸ் ஏறினான். சீதாராமனை கண்டதும் துள்ளி கொண்டு ஓடி வந்தான் ராகவன். ஏண்டா இதுக்கெல்லாமா நான்? ராகவன் அவனை இழுத்து கொண்டு மாடிக்கு சென்றான். பொதுவாய் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தவன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் சீதா, அதுக்குத்தான் நீ வரணும்னு பிடிவாதம் பிடிச்ச என்றான். என்னடா? எனக்கு இப்போ பார்க்க போற பொண்ணை கட்டிக்க துளியும் இஷ்டம் இல்லடா. அப்படின்னா பொண்ணு பார்க்க வரலைன்னு பளிச்சுன்னு சொல்லிட வேண்டியது தானே? முடியாதுடா. அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணைத்தான் நான் கட்டிக்கணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. தூரத்து சொந்தம் வேற. கௌரவம் தான் அவங்களுக்கு பெருசு. அது சரி, வேண்டாம்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? ராகவன் முகத்தில் ஒருவித லஜ்ஜை படர்ந்தது. நண்பனை பார்க்க முடியாமல் எங்கோ பார்த்தான். சீதாராமன் வியந்தான். என்னடா என்றான் மீண்டும். அது வேற ஏதாவது பெண்ணை நீ நேசிக்கிறையா? ராகவன் அப்படித்தான் என்பது போல சீதாராமனின் கைகளை சட்டென்று பிடித்து கொண்டான். சீதாராமன் யோசித்தான். பேசாம உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது. வெட்டி போட்டுருவார். ஏன்? அவ வேற ஜாதிடா சீதாராமா. அப்புறம் உன் உத்தேசம்தான் என்ன? தெரியலடா. அதுக்குத்தான் நீ வரணும்னு விரும்பினேன். உன் காதல் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம என்னால எதுவும் செய்ய முடியாது ராகவா. எப்படிப்பட்டதுன்னா? அது எப்படி ஏற்பட்டது, எப்படி வளர்ந்தது, இப்ப எது வரைக்கும் இருக்குன்னு விவரமா சொல்லு. ராகவா, ஓடி போய் 1 கிலோ உருளைக்கிழங்கும் 1/2 கிலோ வெங்காயமும் 1/4 கிலோ தக்காளியும் வாங்கிட்டு வாயேன். ராகவன் எரிச்சலோடு அம்மாவை பார்த்தான். ஏமா, நான் படிக்கும்போது தொந்தரவு செய்யாதேன்னு எத்தனை தரம் சொல்றது? வேலைக்காரி அனுப்புறந்தானே? அவ வரலைடா இன்னைக்கு.
காலம்பர 10 கூட நான் தான் தேய்ச்சேன். உங்க அத்தின் பேர் வராராம். இன்னைக்கு அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம். அவருக்குத்தான் வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு கறியும். ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். ராகவன் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை பட்டென்று மூடி வைத்துவிட்டு கூடையும் பணமும் வாங்கி கொண்டு மார்க்கெட் நோக்கி சென்றான். மார்க்கெட்டில் கூட்டம் நெருக்கியது. மாவு மிஷின் சத்தமும் மனிதர்கள் போடும் கூச்சலும் கலந்து தலைவலியாயிருந்தது. குப்பையும் கூளமும் அழுகின காய்களும் சேரும் சகதியுமாய் ராகவன் கவனமாக நடந்தான். கொஞ்சம் நன்றாக இருந்த ஒரு கடையில் அம்மா கேட்டவைகளை நிறுத்து கூடையில் வாங்கி கொண்டு பர்ஸை தேடினான். பர்ஸ்! அடராமா! ஷர்ட் போட்டு கொள்ளும்போது கூடையும் பர்ஸையும் கட்டில் மீது வைத்தான். பிறகு கூடை மட்டும் எடுத்து வைத்திருந்தான். ராகவனின் முகம் வெளிரி போயிருந்தது. காய்கறிக்காரி வாயில் விழுவதை விட தூக்கில் தொங்குவது உத்தமமாயிற்றே. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான். அதற்குள் இன்னும் 2-3 பேர் வர காய்கறிக்காரி இவன் தருவான் என்று இவனை விட்டுவிட்டு வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். ராகவன் தெரிந்த முகம் ஏதாவது தெரிகிறதா என்று சுற்றி சுற்றி பார்த்தான். ஹலோ, ஏதாவது உதவி வேணுமா? யார தேடுறீங்க? பின்னால் குரல் கேட்க திரும்பினான். 17 வயசு ரோஜா பூ ஒன்று கண்கள் சிரிக்க நின்றிருந்தது. ராகவன் வியந்தான். யார் என்று தெரியவில்லை. இத்தனை அழகை இவ்வளவு அண்மையிலும் பார்த்ததில்லை. சட்டென்று தடுமாறினான். பர்ஸ் தொலைச்சிட்டீங்களா? இல்ல, வீட்ல விட்டுட்டேன். கொண்டு வரவே மறந்துட்டேன். எவ்வளோ ரூபா தரணும்? நான் தரேன், சொல்லுங்க. ராகவன் சொல்ல பணம் எடுத்து நீட்டினாள். பாக்கி சில்லறை பெற்று கொண்டாள். ரொம்ப நன்றி. உங்களை எப்படி பார்க்கறது? கண்ணாலதான். இல்ல, பணத்தை திருப்பி தரணுமே. உங்க வீட்டுக்கு எதிர் சாரியிலேயே 4-5 வீடு மேற்கு பக்கமா போனீங்கன்னா 5ஆம் நம்பர்ல இந்த திருமுகத்தை பார்க்கலாம். ராகவன் பிரமித்தான். அதே தெருவிலா இருக்கிறாள் இவளும்? ஒரு நாள் கூட பார்த்ததில்லையே. அப்போ நான் வரவா? ரோஜாப்பூ விடை பெற்று சடுதியில் கூட்டத்தில் மறைந்து போக ராகவன் இன்னும் பிரமிப்போடு நின்றிருந்தான். வீடு வந்து சேரும் வரை பறப்பது போலவே இருந்தது. நடந்தாற் போலவே இல்லை. வீட்டு வாசலில் வந்து நின்றதும் மேற்கு பக்கம் திரும்பி எதிர் சாரியில் ஏது 5ஆம் நம்பர் என்று பார்த்தான். சரியாய் தெரியவில்லை. என்னடா வாசல்லையே நிக்கிற? கூடைய கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கப்படாதா? நல்ல பிள்ளைப்போ, மறதி மன்னன். காய்கறிக்காரி சும்மாவா தருவா? ராகவன் நிமிர்ந்து அம்மாவை வியப்போடு பார்த்தான். கட்டில் மேலேயே பர்ஸ் கிடந்தது. தலையெழுத்துன்னு நானும் புறப்பட்டேன். அதுக்குள்ள எதிர்சாரி பொண்ணு மார்க்கெட்டுக்கு போறத பார்த்தேன். எங்க ஆத்து ராகவனை தெரியுமான்னு கேட்டேன். எதுக்குன்னா, பர்ஸை விட்டுட்டு போயிட்டான், கொடுக்கணும்னு. கொடுங்கோன்னு வாங்கிட்டது. எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டேன். திருன்னு மொழியும் லிட்டர் கணக்கில் அசடுமா தனியா தெரியுமே. நான் பார்த்து கொடுத்துடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போச்சு. கொடுத்தாளா? ராகவன் தன் அறைக்கு வந்து விழுந்து விழுந்து சிரித்தான். வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். அந்த முகமும் சிரிக்கும் கண்களும் குறும்பும் பசை போட்டது போல மனசில் ஒட்டி கொண்டது. மறுநாள் காலையிலேயே மொட்டை மாடி தடுப்பு சுவருக்கு அருகில் இருந்து எதிர் சாரியில் அவள் வீட்டை தேடினால் அவள் உருவம் தெரிகிறதா என்று பார்த்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் அவனை காக்க வைத்த அந்த பெண் கூடையோடு தெருவில் இறங்க ராகவன் 4-8 கீழே வந்து ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு பாய்ந்தோடினான். என்னங்க? அவள் திரும்பினாள். கண்ணாடி அணிந்திருந்தாள். இந்தாங்க பணம். எதுக்கு? நேத்து எனக்கு கொடுத்த பணம். நேத்து பணம் கொடுத்தனா? நானா? உங்களுக்கா? ஆமாங்க. இல்லையே, நான் யாருக்கும் பணம் கொடுக்கலையே. நேத்து முழுக்க நான் வெளியிலேயே வரலையே. என்னங்க விளையாடுறீங்களா? சும்மா தானே. ஷடப். உங்களுக்கு பணம் கொடுத்தது என் தங்கையா இருக்கும், நான் இல்ல. அப் அப்படின்னா? அப்படின்னா நாங்க ட்வின்ஸ். நிறைய பேர் இப்படித்தான், ஆள் மாறிடுவாங்க. வேணும்னா பணத்தை கொடுங்க, நான் அவகிட்ட நீங்க கொடுத்ததா சொல்லி சேர்த்து விடுறேன். இல்ல, வேணாம், நானே கொடுத்துட்றேன். ஓகே. இப்படி கூட உருவ ஒற்றுமையோடு ட்வின்ஸ் பிறப்பார்களா? சென்றவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தான். அதற்கு பிறகு மொட்டை மாடியில் பழி கிடந்தான். எதிர் சாரியில் பார்த்து கண்கள் வலித்தது. எப்போதும் கண்ணாடி அணிந்த அக்காதான் தென்பட்ட எரிச்சலை உண்டு செய்தாள். அன்று பணம் கொடுத்தவளை கண்ணிலேயே காணவில்லை. பொறுக்க முடியாமல் 4 நாள் கழித்து மார்க்கெட்டில் மீண்டும் அக்கா காரியை தடுத்து நிறுத்தி கேட்டான். என்னங்க, உங்க தங்கை ஊர்ல இல்லையா? இருக்காளே. பின்ன காணவே காணமே. அவளுக்கு ஜுரம், படுத்திருக்கா. அப்படியா? சாரி. இப்போ எப்படி இருக்காங்க? ஜுரம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகுது. ஐயோ, கவனிச்சிங்களா? என்ன ஜுரமாம்?
ஆ, யாருக்கு தெரியும்? நீங்க ரூபாய் ஏதோ குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, பரவால்ல. நானே ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ! அப்படி இல்ல. பரவால்ல. ஆமா, உங்க பேர் என்ன? ராகவன். சொல்றேன். அவகிட்ட சொல்லிடுறேன். ராகவன் பார்க்கணும்னு சொன்னார்ன்னு சொல்லிடவா? சொன்னா நல்லா இருக்கும். அப்புறம் பேருங்க? யார் பேரு? உங்க பேரு, அவங்க பேரு. என் பேர் எதுக்கு? அவங்கள தானே பார்க்கணும்னு துடிக்கிறீங்க. ஆ, பணம் குடுக்க, பணம் குடுக்க. ஆமா. பேர் சொல்றேன். ஆனா என்னடா பேர் இதுன்னு யோசிக்காதீங்க. சரியா? அவ பேர் எல்லம்மா. எங்க குலதெய்வம் பேரு. உங்க பேரு? ஸ்வர்ணா. உங்களுக்கு மட்டும் அழகா பேர் வச்சிருக்காங்க. எங்க அம்மாவ தான் காரணம் கேட்கணும். வரேங்க. நாழியாகுது. நான் எல்லம்மா கிட்ட சொல்லிடுறேன். அன்று முழுக்க அந்த பேர் என்னமோ போல் மனசில் உறுத்தியது. உருவத்துக்கும் பேருக்கும் துளியும் சம்பந்தமில்லாமல் என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் என்று எரிச்சலாக வந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்துத்தான் எல்லம்மாவின் தரிசனம் கிடைத்தது. அதற்குள் அவன் பட்டபாடு. மொட்டை மாடியில் பழியாய் கிடந்தான். கருவடாம் பிழிய வந்த அம்மா, ஏண்டா ராகவா, இந்த படபடக்கிற வெயில்ல மாடியில என்ன பண்ற என்று கேட்க, சும்மாதான் வேடிக்கை பார்க்கறேன். ஏம்மா, கருவடாத்தை காக்கா கொத்தாம நான் வேணும்னா பார்த்துக்கட்டுமா என்று கெஞ்சினான். ஒன்னும் வேணாம், உன்னை விட காக்கா கம்மியாத்தான் திங்கும். அம்மா வெடுக்கென்று சொல்லியபடி பிழிய ஆரம்பித்தாள். ராகவன் கொஞ்சம் மாவை அள்ளி விழுங்கி திட்டு வாங்கிக் கொண்டு கீழே வந்து அவள் வீட்டு பக்கமாக நடையை கட்டினான். என்ன ராகவா, இந்த பக்கம் அதிசயமா என்று சிரித்தார் மேற்கு பக்கத்து மனிதர் ஒருவர். ஏன் சார்? இல்ல, வழக்கமா அந்த பக்கமா தானே போவ வருவ. அப்படியெல்லாம் இல்லையே, நீங்க கவனிச்சது அவ்வளவுதான். நான் இப்படியும் போவேன் வருவனே என்றபடி நடந்தான். 5ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னால் காலில் சொறிவது போல் பாவனை செய்தபடி குனிந்து நின்று அவள் வீட்டை பார்த்தான். வீடு அமைதியாய் இருந்தது. ஒரு வினாடிதான். மறுகணம் டேப் ரெக்கார்டரில் ஏதோ பாட்டு அதிர்ந்தது. அடுத்த கணம் அதை யாரோ நிறுத்தினார்கள். ஏண்டி அதை அணைச்ச? தலைய வலிக்குது. வலிச்சா வேற எங்கேயாவது போய் படு. நீ அதை தூக்கிட்டு வேற எங்கேயாவது போ. நீ என்ன சொல்றது அத? ஒரு வாரமா படுத்து கிடக்க இல்ல? ஏன் இப்படி பாட்டை போட்டு இம்சை பண்ற? அது சரி, இந்த அம்மாக்கு ஜுரம்னா எல்லாருமே இழுத்து போத்துக்கிட்டு படுத்துக்கணுமா என்ன? நீயும் ஜுரம் வந்து படுத்தாதான் என் கஷ்டம் புரியும். சாபம் கொடுக்கறியாக்கோ? ஆமா, நிச்சயம் பலிக்கும் பார். தாயே, எல்லம்மா, உங்கள் சாபம் பலிக்கிறதா என்று பார்க்கிறேன். பலித்தால் பாட்டு கேட்பதை நிறுத்தி விடுகிறேன். சிப்ப, எப்ப பாரு என் பேரை கிண்டல் பண்ணிக்கிட்டு. இவளுக்கு பேர் அழகா வச்சுட்டாங்களாம். பெருசா ஆடுறா. ஏன் தம்பி, கால் என்ன ரொம்ப நாழியா குனிஞ்சுகிட்டு இருக்க? ராகவன் சடக்கென்று நிமிர்ந்தான். கேள்வி கேட்ட பெரியவரை அசடு வழிய பார்த்து சிரித்துவிட்டு திரும்பி நடந்தான். அன்று மாலைதான் எல்லம்மாவின் தரிசனம் கிடைத்தது. வரசித்தி விநாயகர் கோவிலுக்கு முன்னால் பூ வாங்கி கொண்டிருந்தவள் முகத்தில் கண்ணாடி இல்லை. ஹலோ என்றபடி அருகில் போனான். ஓ, நீங்களா? ஆமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையாம், ஜுரமாம். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. உங்க பணம் வாங்கிக்கவே இல்லையே. ஓ, தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் இல்ல சொல்லணும். அப்ப சொல்லுங்க. தேங்க்ஸ். ரொம்ப சரி, நான் வரேன். உங்க பேர் என்னங்க? ஸ்வர்ணா. ராகவன் விழி பிதுங்க அவளை பார்த்ததும் பர்ஸ் திறந்த கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள். எல்லம்மா கிட்ட ரூபாயை கொடுத்து சொல்லிடுறேன். ராகவன் தானே உங்க பேரு? கேட்டபடியே போனாள். ராகவன் அரை வீசை விளக்கெண்ணெய் குடித்தது போல ஆனான். வெறுத்து போயிற்று அவனுக்கு. ஓடிப்போய் அந்த ஸ்வர்ணாவை பிடித்து நிறுத்தி பலார் என்று அறையலாம் போல் இருந்தது. அவள் வேண்டுமென்றே தன்னை சீண்டுவதாக தோன்றியது. பதிலுக்கு அவளை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்கு ஒரே வழி, எல்லம்மாவை சந்திக்க வேண்டும். அவளிடம் பேச வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும். அதற்கு பிறகு இவளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாரிவிட வேண்டும். எல்லம்மாவை எப்படி சந்திப்பது? அவள் எப்போது வருகிறாள் போகிறாள் என்றே தெரியவில்லை. ஸ்வர்ணாவை நினைத்தாலே அலர்ஜியாக இருந்தது. 2 முறை கண்ணாடி போடாத எல்லம்மாவின் அருகில் கூட போய்விட்டான் பேசுவதற்கு. ஆனால் அருகில் போனதும் சந்தேகம் வந்தது. ஒரு கால் இது ஸ்வர்ணாவாக இருந்து லொடக்கென்று கண்ணாடி அணிந்து கொண்டு விட்டால் மீண்டும் அசடு வழியும்படியாக அல்லவா ஆகிவிடும் என்று நினைத்தவன் பேசாமலே திரும்பி விட்டான். ஸ்வர்ணா என்று நினைத்து நிஜமாகவே எல்லம்மாவை தவற விட்டு விட்டோமே என்று வீட்டுக்கு வந்ததும் சந்தேகம் உள்ளே குடையும். மொத்தத்தில் எதை பார்த்தாலும் எரிச்சல் வந்தது. யாரை பார்த்தாலும் ஆத்திரம் வந்தது அவனுக்கு. வீட்டுக்கே போய்விட்டால் எப்படி? நீ யார் என்று யாராவது கேட்டால், எதற்கு வந்தாய் என்று சட்டையை பிடித்தால்,
முதலில் அவர்களது அம்மாவின் அன்பை பெற்றுவிட்டால் பிரச்சனை இல்லை என்று நினைத்தான். முதல் காரியமாய் அம்மாவை கவனிக்க ஆரம்பித்தான். மாநிறத்தில் சற்று ஸ்தூல சரீரத்தோடு, எல்லம்மாவின் சாயலோடு. ராகவன் அருகில் ஓடினான். ஆண்டி, உங்க கூடையில இருந்து ஒரு தக்காளி விழுந்துடுச்சு பாருங்க. ராகவன் விழாத தக்காளியை விழுந்து விட்டதாக சொல்லி கையில் வைத்திருந்த தக்காளியை நீட்டினான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்லங்க, உங்க தெருவில் தான் நானும் இருக்கேன். அப்படியா? எந்த வீடு? உங்களுக்கு எதிர் சாரியில 102ஆம் நம்பர். ஓஹோ, நீங்க ஏங்க கறிகாய் வாங்க வர்றீங்க? வேற யாரையாவது அனுப்புறது தானே? என் பொண்ணு வருவா வழக்கமா, அது இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு, அதான் நானே வந்தேன். பையன் யாரும் இல்லையா உங்களுக்கு? இல்லப்பா. பொண்ணுதானா? ஆமா. எத்தனை? ஒரே ஒரு பொண்ணுதான். ராகவன் விழித்தான். உங்களுக்கு ட்வின்ஸ்ன்னு கேள்விப்பட்ட? ட்வின்ஸா? யார் சொன்னது? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான்ப்பா, பேர் ஸ்வர்ணா. ராகவன் நடு ரோடிலேயே ஆணி அறைந்தது போல நின்றான். அவன் முகத்தில் கிலோ கணக்கில் ஏதோ வழிந்து கொண்டிருந்தது. எத்தனை குறும்பு! எப்படி ஏமாற்றி இருக்கிறது இந்த பெண்! இருக்கட்டும் இருக்கட்டும், பதிலுக்கு அவளை இதே போல அசடு வழிய செய்யாவிட்டால் அவன் பேர் ராகவன் இல்லை. வீட்டுக்கு வந்ததும் மீண்டும் வயிறு வலிக்கு சிரித்து தீர்த்தான். காதல் பன்மடங்காகியது. கண்ணாடியில் தன் முகம் பார்த்து கேள்வி கேட்டான். எத்தனை சுலபத்தில் ஏமாந்து விட்டாய் ராகவா, அதுவும் ஒரு பெண்ணிடம். மறுநாள் காலையில் குளிக்கப் போகும் முன்பு ஷேவிங் செய்து கொண்டவன் சுத்தமாக மீசையையும் அழித்தெடுத்தான். ஹேர் ஸ்டைலை சற்று மாற்றி பார்த்தான். பிறகு குளிக்கப் போனான். 8 மணிக்கு கோயிலுக்கு புறப்பட்டவன் வித்தியாசமாயிருந்தான். வகுடில்லாத தலைவாரல், நெற்றியில் பட்டை பட்டையாய் திருநீரு, குங்கும பொட்டு, மீசையற்ற முகம், வேட்டி ஜிப்பா. என்னடா ஆச்சு உனக்கு? திடீர்னு இப்படி ஒரு வேஷம். ஆனா நன்னாத்தான் இருக்கு லட்சணமா என்றாள் அவன் அம்மா. சும்மாதான், ஒரு சேஞ்ச் சொல்லிவிட்டு வேகமாக கோயிலுக்கு போனான். அவன் எதிர்பார்த்தபடி ஸ்வர்ணாவும் அவள் அம்மாவும் ஏற்கனவே அங்கே நின்றிருந்தார்கள். ராகவன் முகத்தை படு அப்பாவித்தனமாக வைத்து கொண்டு அவர்களை பார்க்காதது போல சென்றான். பிரசாதம் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு கோயில் சுற்றினான். 5வது சுற்றில் ஸ்வர்ணா அருகில் வந்து மெல்ல கனைத்தாள். காதில் விழாதது போல நடந்தான். ஹலோ என்றாள் ஸ்வர்ணா. திரும்பினவன் அவள் யார் என்பது போல திகைப்போடு பார்த்தான். உங்க பேரு சுடலையப்பன் தானே? சுடலையப்பனா? திகைத்தான் ராகவன். என்ன சார், தெரியாத மாதிரி போறீங்களே. பெங்களூர்ல எனக்கு ஒரு வருஷம் சீனியர் நீங்க. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நாம 2 பேரும் சேர்ந்து வழக்காடு மன்றம் நடத்தி பேசினோமே. இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்க? ஓ எஸ் எஸ், உன் பேர் கூட ஸ்வர்ணா சார். மறந்து போச்சா? ஆ ஆமாம், மறந்துட்டேன். அது சரி, பெங்களூர்ல இருந்து எப்படி மெட்ராஸ் வந்தீங்க? ரயில்ல தான் சார். நீங்க? நான் பறந்து வந்தேன். ஏன் சார் இந்த ஊர் வந்தீங்க? இங்க உங்க சாயல்லையே ஒரு பொறுக்கி இருக்கான் சார், ராகவன்னு பேர். பொண்ணுங்க பின்னாலேயே சுத்துவான். ஜாக்கிரதையா இருங்க சார். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு ஆயிட போகுது. நான் வரேன், முடிஞ்ச வீட்டுக்கு வாங்க சார். சாம்பசிவன் தெரு நம்பர் 5. ராகவன் 1 லிட்டர் விளக்கெண்ணெய் குடித்தவன் போல மலைத்து போய் நின்றான். மீசை நன்கு முளைக்கும் வரை, கூடிய வரை அவள் கண்ணிலேயே படவில்லை. 15 நாள் கழித்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்திருந்த போது அருகில் கனைப்பு சத்தம் கேட்க திரும்பினான். சரியல்ல. என்ன? எது சரியல்ல? சரியல்லன்னு எங்கிட்டயா சொன்னீங்க? இன்னும் சரியா முளைக்கலையே. எது? மீச? ஏன் மீசைக்கு என்ன? சுடலையப்பனை பெங்களூருக்கு பறக்க விட்டுட்டீங்களா? யூ யூ ஐ எம் ஸ்வர்ணா. நான் எல்லம்மான்னு நினைச்சேன். அப்படியும் வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்க, எனக்கு என்ன. ஏன் எல்லம்மாவை பிடிக்கலையா? யாரையும் பிடிக்கல, போயிட்டு வரீங்களா? பட் எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு. யார் 2 பேரைன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லி தொலைக்கிறது அதையும். ராகவனையும் பிடிச்சிருக்கு, சுடலையப்பனையும் பிடிச்சிருக்கு. ஆனா ராகவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா உத்தேசம். அப்ப வரட்டா? ஏய் ஏய், என்ன சொல்ற நீ? ஐ லவ் யூன்னு சத்தமா சொன்னாதான் புரியும்னா சொல்றேன். ராகவன் நம்ப முடியாமல் அவளையே பார்த்தான். வாயை மூடிக்கங்க, பயமா இருக்கு. அப்புறம் எங்க பார்க்கறது உங்களை? எதுக்கு? எதுக்கா? ஏபிசிடி சொல்லத்தான். சரி சரி, பஸ் வருது, நான் வரேன். வேகமாய் ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். ராகவன் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டான். நிஜம்தான். என்ன உம்முன்னு இருக்கீங்க? என்னை பிடிக்கலையா? ராகவன் பதில் சொல்லவில்லை. கடற்கரை காற்று
வீசி வீசி அடித்தது. அவன் கனவிலும் நினைத்து கூட பார்த்ததில்லை இப்படி ஒரு பெண்ணோடு கடற்கரையில் அமர்ந்து பேசுவோம் என்று. இது சரியா தவறா என்று தெரியவில்லை. இதற்கு வீடு எதிர்ப்பு தெரிவிக்குமா வாழ்த்துமா என்று புரியவில்லை. கண்டிப்பாக எதிர்ப்புதான் வரும் என்று ஒரு குரல் சொல்லியது. ஜாதி முக்கியமாக குறுக்கே நிற்கும். அப்பாவுக்கு ஆச்சாரம் அதிகம். பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டார். மாதத்தில் பாதி நாட்கள் ஏதேனும் விரதம் அம்மாவை கூட கரைத்து விடலாம். ஆனால் அப்பாவின் சம்மதம் குதிரை கொம்புதான் என்பது நிச்சயமாக தெரிந்தது. பின் எதற்கடா ராகவா காதலும் கத்திரிக்காயும் உனக்கு? காதல் சொல்லி வருவதில்லை, சம்மதம் கேட்டுக்கொண்டும் வருவதில்லை. அப்படியானால் அப்பா அம்மாவின் சம்மதம் கிடைக்குமா என்ற கவலை எதற்கு? துணிந்து விட வேண்டியதுதானே. அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றவள். ஒவ்வொரு வினாடியும் உயிர் கொடுத்து வளர்த்தவள். அப்பா இந்த சமூகத்தில் வாழ இன்ஷியலோடு கௌரவமும் கொடுத்தவர். இருவருமே அவன் ஒருவன் என்பதால் தங்கள் உயிரை அவன் மீது வைத்திருப்பவர்கள். அப்படியானால் இந்த வம்பு எதற்கு? விட்டுவிடேன். விட முடியாது. இதயம் பரிபூரணமாக போய்விட்டது. இனி மனம் சுத்தமாவதென்பது அரிது. அப்படியானால் சமாளி. சோதனைகளை எதிர்கொள். இன்பம் வேண்டுமெனில் துன்பத்துடன் போராடு. காதல் தர்மமெனில் தர்மத்திற்காக குருஷேத்திரம் போ. உறவுகளை எதிர்த்து நில். அல்லது யுத்தம் மூளாமல் பேச்சுவார்த்தையில் ஆசி பெற முயலு. என்னப்பா இப்படி ஒரேடியா யோசனையில் ஆழ்ந்து போகவா இங்க வந்தீங்க? பக்கத்துல பெண்ணை வச்சுக்கிட்டு நீலக்கடலை வெறிச்சு பார்க்குறவரை என்னன்னு சொல்றது? பைத்தியம்னா? ஸ்வர்ணா அவன் முகத்துக்கு முன்னால் கை வீசி அவனை கலைத்தாள். ஏன் ஸ்வர்ணா, உனக்கு பயமா இல்லையா? எதை பத்தி? உங்க அம்மா அப்பாவை பத்தி? எதுக்கு? என்னை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ஒத்துப்பாங்களா? அதை பத்தி இப்ப என்ன? பின்ன எப்ப கவலைப்படுறது ஸ்வர்ணா? அது முக்கியம் இல்லையா? நிச்சயம் சம்மதிக்க மாட்டாங்க தான். அப்புறம் அவங்க சம்மதம் எதுக்கு? அவங்க சம்மதம் வேண்டாமா? வேணும் தான். ஆனா சம்மதிக்கலைன்னா கத்திய காட்டி சம்மதிங்கன்னா மிரட்ட முடியும். அப்புறம் என்ன செய்ய போற? வந்துடுவேன். என்ன? வெளியே வந்துடுவேன்? வந்து என்ன கேள்விப்பா இது? நான் வெளியே வந்தா நீங்களும் வெளியே வரணும். ஓடி போயிடுவோம்னு சொல்றியா? புரிஞ்சா சரி. இது தப்பில்லையா ஸ்வர்ணா? உங்களை காதலிச்சிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டுறது அதை விட தப்புப்பா. ராகவன் பெருமூச்சு விட்டான். இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்தான். சீதாராமன் இதற்கு வழி சொல்வான் என்று தோன்றியது. சீதாராமன் வெறும் நண்பன் மட்டுமல்ல, அதற்கும் மேலே இருவருக்கும் இடையில் ஒரு பாசம் இருந்தது. எந்த அணுகுண்டுக்கும் சிதையாத நட்பு அவர்களுடையது. இந்த விஷயத்தில் சீதாராமன் உதவக்கூடும் என்று நம்பினான். ஆனால் சீதாராமனை சந்திக்கத்தான் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சீதாராமனிடம் விஷயம் சொல்வதற்குள் விஷயம் கைமீறத் தொடங்கியது. அப்பா தூரத்து உறவில் அவனுக்கு பெண் பார்த்து மனசுக்குள் நிச்சயம் செய்து வைத்து விட்டுத்தான் அவனிடம் விஷயம் கூறினார். அப்பா, எனக்கு இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? ஏன் இன்னும் குழந்தைன்னு நினைப்போ? அது இல்லப்பா. பேசாதடா, எனக்கு எல்லாம் தெரியும். ராகவன் அரண்டு போய் அவரை பார்த்தான். உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா பொண்ணை வந்து பார். ஜானகி நல்ல பொண்ணு, பெருசா அழகில்ல அவகிட்ட, ஆனா குணவதி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ. பொறுமையில சாட்சாத் பூமாதேவி. உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ராகவனின் தொண்டை குழியில் எதுவோ அடைத்து கொண்டது. சீதாராமன் கண்மூடி யோசித்தான். பிறகு ராகவனை தீர்க்கமாக பார்த்தான். சோ, இந்த பொண்ணுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்க நீ? எனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைடா சீதா. சீதாராமன் மீண்டும் கண்மூடி யோசித்தான். அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். ஜன்னல் வழியே ஆகாசத்திடம் யோசனை கேட்டான். பிறகு நண்பனை பார்த்தான். அவளை பார்க்கணும்டா ராகவா. யார? ஸ்வர்ணாவையா? இல்ல, ஜானகியை. என்னடா சொல்ற நீ? உடனே அவளை பார்க்கணும்டா ராகவா. ஏற்பாடு செய் எப்படியாவது. எப்படிடா முடியும்? அவ வேலை செய்யறாளா? இங்க இல்ல, மெட்ராஸ்ல வேலை. நல்லதா போச்சு. ஜானகி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது மளிகை கடை இருக்கா பாரு. அந்த கடையில டெலிஃபோன் இருந்தா மெட்ராஸ்ல இருந்து பேசுறோம்னு சொல்லி ஜானகியோட பேசு. அவளை சந்திக்கணும்னு சொல்லு. எல்லாம் சரிதான் சீதா, ஆனா அவளை எதுக்கு? அது என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இருக்கு. சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலில் விடலாம்னு ஒரு வசனம் இருக்கு. அதைத்தான் முயற்சி செய்து பார்க்க போறோம் என்றான் சீதாராமன். ராகவா, டே ராகவா, என்னடா பண்றேள் 2 பேரும்? என்னடாப்பா பேச்சு இது? வந்தவனை சாப்பிட வைக்கணும்னு யோசனை இல்லாம வந்ததும் வராததுமா? என்னடாப்பா அப்படி ஒரு பேச்சு?
அம்மா கூப்பிடுறா சீதா, நீ குளிச்சுட்டு சாப்பிடு. நான் போய் டெலிஃபோன்ல ஜானகியோட பேச முயற்சி செய்கிறேன். ராகவன் ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். சீதாராமன் சாப்பிட்டு கை கழுவும் போது ராகவன் திரும்பி வந்தான். அவன் முகத்தில் மலர்ச்சி இருந்தது. என்னடா சாப்பிட்டையா? ஆ, நல்ல பசி, நல்ல சாப்பாடு. கேட்கணுமா? ஒரு வெட்டு வெட்டின. சரி, வா, இப்படி காலார நடந்துட்டு வருவோம். டேய், ரொம்ப நாழியாக்கிடாதீங்கோ. நல்ல நேரத்துல நாம புறப்படணும். வந்துடுறோம்மா. இருவரும் வெளியே வந்தார்கள். என்னடா ஆச்சு? குடிச்சிட்டேன் அவளை. என்ன சொன்னா? பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன்னா. எப்போ? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிதான் டெலிஃபோனை வச்சா. அப்போ வந்திருப்பா. ஆ. அதற்கு பிறகு பஸ் ஸ்டாண்ட் வரும் வரை இருவரும் பேசவில்லை. பிறகு சீதாராமன் கேட்டான், அவளை எப்படிடா கண்டுபிடிப்ப? ஏற்கனவே பார்த்திருக்கையா? ஆ, அப்பா போட்டோ காட்டினார். தோ மதுராந்தகம் பஸ்ஸுக்கு பக்கத்துல பாரு, அவதான். சீதாராமன் அவன் காட்டின திசையில் பார்த்தான், வியந்தான். பஸ் ஸ்டாண்டில் காக்கை எச்சம் துடைத்த பெண்ணை மீண்டும் சந்திப்போம் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவள்தான் ஜானகி என்றான் ராகவன். ராகவா, இந்த பெண்ணை எனக்கு தெரியும்டா. எப்படி? சீதாராமன் அவள் காக்கை எச்சம் துடைத்துவிட்ட சம்பவத்தை கூறினான். கூடவே, ராகவா, உனக்கு கொடுத்து வைக்கல. உங்க அப்பா சொன்னது போல இவள் அபூர்வமான பெண்தான். இன்னும் கூட நீ யோசிக்க அவகாசம் இருக்கிறது என்றான். ராகவன் பலமாக தலையாட்டினான். முடியாதுடா சீதா, இவ நல்லவன்னா. இவளுக்கு என்னை விட நல்ல புருஷன் கிடைக்கட்டுமே, நான் எதற்கு? அப்படியானால் போ, அவளிடம் சென்று உன் காதல் பற்றி கூறு. கூறினால் முடிவை அவளே எடுக்கட்டும். அதெப்படி சீதா? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? அதை பற்றி உனக்கேன் கவலை? நீ அவளை மறுத்தால் தானே தப்பு. அவள் உன்னை மறுத்துவிட்டால்? போய் கெஞ்சு. அவள் உன்னை மறுக்க வேண்டும். உன் அப்பாவுக்கு முன்னாலேயே உன்னை மறுக்க வேண்டும். அவள் இந்த நாடகத்துக்கு சம்மதிப்பாளா என்று கேள். முடியாது என்றால் கெஞ்சு. எப்படியாவது சம்மதிக்கவை. எப்படி சீதா? எத்தனை எதிர்பார்ப்பு இருக்கும் அவள் மனசில். அவ்வளவு பச்சாதாபம் இருந்தால் ஏற்றுக்கொண்டு விடு. ஸ்வர்ணாவை மறந்து விடு. ராகவன் தலையை பிடித்து கொண்டான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக ஜானகியின் அருகில் சென்றான். சீதாராமன் ஒரு ஓரமாக ஒதுங்கி காத்திருந்தான். அவனுக்கு வேடிக்கையாகவும் ஒரு பக்கம் உறுத்தலாகவும் இருந்தது. நண்பனுக்கு உதவி செய்ய போய் ஒன்றுமறியாத அப்பாவி பெண்ணுக்கு துரோகம் செய்கிறோமோ என்று தோன்றியது. ஒரு தட்டில் பூவும் பழமும் வெற்றிலை பாக்கும் எடுத்து வைத்தாள் ராகவனின் அம்மா. பெண்ணை வர சொல்லுங்கோ. ஜானகியை ஒரு பெண்மணி அழைத்து வந்தாள். பட்டுப்புடவை, தலை நிறைய மல்லிகைப்பூ, அமைதியான முகம். சீதாராமனின் கண்களுக்கு அவள் அழகாக தெரிந்தாள். ஜானகி எல்லோருக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணினாள். பெண்ணை பிடிச்சிருக்காடா? அம்மா ராகவனிடம் கேட்டாள். ராகவன் வெட்கப்படுவது போல் தலை குனிந்து கொண்டான். பிடிக்கவில்லை என்று அவள்தான் சொல்லிவிடுவாளே. ஜானகி, என் பையனை நன்னா பார்த்தியா? பிடிச்சிருக்கா உனக்கு? ஜானகியும் தலை குனிந்து நிற்க ராகவன் வயிற்றில் கல் விழுந்தாற் போல அவளை பயத்தோடு பார்த்தான். சும்மா வெட்கப்படாம சொல்லு ஜானகி. ஆ, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜானகி வேகமாக உள்ளே போனாள். துரோகி! ராகவன் வலது முஷ்டியால் இடது உள்ளங்கையில் ஆத்திரத்தோடு குத்தியபடி கத்தினான். என்னடா சொன்னா அவ? நீ எல்லா விபரமும் ஒழுங்காத்தானே சொன்ன? ஒழுங்காத்தாண்டா சொன்ன. கண்டிப்பா உதவுறேன்னு சொன்னாளே. நிச்சயமா? ஆமாண்டா, நீங்க கவலைப்படாம போங்க, உங்க காதல் நிறைவேறும்னு சொன்னா. சீதாராமன் யோசித்தான். அப்ப கவலை விடுடா ராகவா. அவ வேற ஏதோ காரணத்துக்காக கூட இப்படி சொல்லி இருக்கலாம். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவ நிச்சயம் உனக்கு உதவுவா. கல்யாண ஏற்பாடு நடக்கிறதுடா சீதாராமா. இனிமே எப்படி உதவுவா அந்த துரோகி? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த நம்பிக்கையில பொறுத்திருக்க சொல்றடா என்னை? உனக்கு தெரியாதுடா ராகவா. பஸ் ஸ்டாண்ட்ல தலையிலையும் ஷர்ட்லையும் முழங்கையிலையும் அருவருப்பா காக்கை எச்சத்தோட நான் நின்ன நிலையில அவ பொறுமையா வாட்டர் பாட்டில் தண்ணீரால பிரத்தியார பத்தி துளியும் கவலைப்படாம கழுவி விட்டா பாரு. அந்த குணம் எல்லா பெண்ணுக்கும் வந்துடாதுடா. அப்பேற்பட்டவ வாக்கு கொடுத்துட்டு காப்பாத்தாம இருக்க மாட்டாடா. நிச்சயம் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவா. நான் நம்புறேன், நீயும் நம்பு. எது வரைக்கும்டா? தாலி கட்டுற வரைக்கும் கூட நம்பலாம். அதுக்கப்புறம்? இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலடா ராகவா. யாருக்கு யாருன்னு முடிச்சு போட்டிருக்கோ அந்த கல்யாணம் தான் நடக்கும். ஒரு கால் இந்த ஜானகி தான் இந்த ராகவனுக்குன்னு முடிச்சு போட்டிருந்தா அதுவும் நடக்கும்டா ராகவா. நீ மனசை தேற்றிக்க வேண்டியதுதான். கிடைக்காததை பத்தி கவலைப்படுறதை விட கிடைச்சதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோ. அதான் நல்லது.
ரொம்ப நல்லா இருக்குடா இந்த உபதேசம், கேட்கவா உன்னை வரவழைச்சேன். வேற என்ன செய்ய சொல்றடா என்னை? எல்லாம் என் தலை எழுத்து. நான் திரும்பவும் சொல்றேன், பொறுமையா இரு, நான் புறப்படுறேன். சீதாராமன் கிளம்பினான். ராகவன் நகத்தை கடித்து கொண்டு டென்ஷனாக நின்றான். சீதாராமனுக்கு வியப்பாக இருந்தது. ஏன் அப்படி செய்தாள்? உதவுவதாக சொல்லிவிட்டு இப்படி காலை வாரலாமா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? இதற்கு முதலிலேயே முடியாது என்று சொல்லி இருந்தால் வேறு ஏதாவது வழி யோசித்திருக்கலாம் அல்லவா? ஒரு கால் உண்மையிலேயே அவளுக்கு உதவும் எண்ணம் இல்லையா? ராகவன் கை நழுவி விடப் போகிறானோ என்ற பயத்தில் தான் நம்ப வைத்து கழுத்தறுத்து காரியத்தை சாதித்து கொண்டாளா? எப்படி நினைத்தாலும் ஏனோ சீதாராமனால் அவளை நய வஞ்சகையாக நினைக்க முடியவில்லை. உதவுகிறேன் என்று மனப்பூர்வமாகத்தான் சொல்லி இருப்பாள். அதன் பிறகு அவளுக்கு ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தான் பிடித்திருக்கிறது என்று மாற்றி சொல்லி இருக்கிறாள். அப்படித்தான் இருக்க வேண்டும். சீதாராமனுக்கு மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது. ஏன் அப்படி சொன்னாள் என்பதை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. பெண் பார்க்கும்போது விசாரித்ததில் ஜானகி வேலை பார்க்கும் இடம் எது என்பது தெரிந்தது. போய் கேட்டு விடலாமா? சீதாராமன் ஆபீஸில் இருந்து 1 மணி நேரம் முன்னதாக புறப்பட்டான். ஆட்டோ ஒன்று பிடித்து ஜானகி வேலை பார்க்கும் கம்பெனிக்கு வந்தான். ரிசப்ஷனில் ஜானகியை பற்றி விசாரித்து பார்க்க வேண்டும் என்றான். அவங்க 1 மாசம் லீவ்ல போயிட்டாங்க சார். சீதாராமன் வியந்தான். உடம்பு சரியில்லையா என்று கேட்டான். தெரியாது சார். சீதாராமன் ஏமாற்றத்தோடு வெளியில் வந்தான். ஜானகியின் வீட்டு விலாசம் கேட்டால் கிடைக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் பேசுவது சரியாகப்படவில்லை. என்னாச்சடா, உன் சிநேகிதன் கல்யாணம் பொண்ணு பிடிச்சதாமா அவனுக்கு? வீட்டுக்கு வந்ததும் அம்மா கேட்டாள். நிச்சயமாயிடும் போல இருக்கு. இனிமேயானும் உனக்கு பொண்ணு பார்க்கலாமா சொல்லு. அது ஏமா எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்க இப்படி துடிக்கிறேள்? பேர குழந்தையை பார்க்குற ஆசைதான் துடிக்கிறோம், வேற என்ன? ஆமா, முதல்ல இப்படித்தான் துடிப்பீங்க. மாட்டு பெண் வந்ததும் ஆளுக்கு ஒரு கத்தியை எடுப்பீங்க. நீ அவளை பத்தி சொல்லுவ, அவ உன்னை பத்தி சொல்லுவா. புருஷாலை மத்தளமாக்கி பார்க்கறதுல அவ்வளவு குஷி. நான் சண்டை போடுவேன்னு தோன்றதா உனக்கு? யாரும் சண்டை போடணும்னு நினைச்சுண்டு போடுறதில்ல. ஆனா எப்படியோ நடந்துடுறதே, அதுக்கு என்ன சொல்ற? இந்த மாமியார் மாட்டுப்பெண் சண்டையை நினைச்சாத்தான் கல்யாணம்னாலே பயமா இருக்கு. சரிடா, நான் வேணா சத்தியம் பண்ணி தரேன் உனக்கு, சண்டை எதுவும் போடுறதில்லைன்னு. அதுக்கோசரம் நீ பிரம்மச்சாரியா இருக்க வேண்டாம். சீதாராமன் சிரித்தான். விளையாட்டுக்கு சொன்னேம்மா. உன்னை பெண் பார்க்க வேண்டாம்னு சொன்னனா பார்க்க வேண்டியதுதானே? அம்மாவின் முகம் மலர்வதை பொன் சிரிப்போடு பார்த்தான். ராகவன் ஆபீஸில் இருந்து வரும்போது அப்பா கூடத்தில் உட்கார்ந்து பத்திரிகை ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தார். ராகவனின் அடி வயிற்றை என்னவோ செய்தது. ஏன் இப்படி கோழையாகிவிட்டேன்? பெண் பிடிக்கவில்லை என்று சொல்வதற்கு ஏன் தயங்குகிறேன்? இப்போது கூட என்ன கெட்டுவிட்டது? சொல்லிவிடலாமா? ராகவன் அப்பாவின் அருகில் வர அவர் நிமிர்ந்து பார்த்தார். வாடா ராகவா, ப்ரூஃப் பார்க்குறையா? ஏதாவது மாற்றணும்னா இப்பவே மாற்றி கொடுத்துடு. அப்பா கொடுத்த பத்திரிகை ப்ரூஃபை வாங்கி கொண்டு அவர் அருகில் உட்கார்ந்தான். பொண்ணோட பேர் மட்டும்தான்ப்பா சரியா அல்ல. ஜானகி இன்னும் தப்பா இருக்கு. ஸ்வர்ணான்னு மாத்தணும். தொண்டை வரை வந்துவிட்ட வார்த்தைகள் அவன் வாய் திறக்காத காரணத்தால் உள்ளேயே மறித்தன. எதனால் இந்த பயம்? பெண் பார்க்கும் போதே ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி வந்துவிட்டால் என்ன பதில் சொல்வது என்ற பயமா? ராகவன் அப்பாவிடம் பத்திரிகையை கொடுத்துவிட்டு எழுந்து நின்றான். கல்யாண காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க நடக்க ஜானகியின் மீது ஆத்திரமாக வந்தது. துரோகி, நம்பிக்கை துரோகி, அவளால் தானே இவ்வளவு கஷ்டமும்? அவளிடம் உதவிக்கே போயிருக்க கூடாது. வேறு எப்படியாவது போராட்டத்தை துவக்கி இருக்க வேண்டும். இனி நினைத்த என்ன பயன்? காலம் கடந்து விட்டது. இப்போது மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் இயலாமல் தொண்டையில் சிக்கிக் கொண்டு விட்டது காதல். இதனால் இனி மெல்ல மெல்ல தொண்டை அடைக்கும், மூச்சடைக்கும். இன்னும் என்னென்ன இம்சைகள் செய்யுமோ? ராகவன் சுரத்தின்றி நடமாடினான். மணமக்கள் ஸ்வர்ணாவா இருந்தால் இந்நேரம் உலகம் பசுமையாய் மணமகள் ஸ்வர்ணாவா இருந்தால் இந்நேரம் உலகம் பசுமையாய் இருந்திருக்கும். இப்போதோ எப்படி இந்த திருமணத்தில் இருந்து தப்பிப்பது என்று புரியவில்லை அவனுக்கு. ஆனால் எப்படியாவது தப்பியாக வேண்டும். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்ட ஜானகியை அவமானப்படுத்த வேண்டும். அவள் துடி துடிக்க வேண்டும். ராகவன் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். மனிதன் நினைக்கிறபடி என்றுதான் நடக்கிறது. இது எதனால் என்று புரியவில்லை. நடக்கிற விஷயத்தை மனிதன் நினைப்பதில்லையா? அல்லது வேண்டும் என்றுதான் தெய்வம் அவன் நினைப்பதை நடத்தி வைப்பதில்லையா? கல்யாண நாள் நெருங்கி கொண்டிருந்தது.
தப்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பக்கம் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் தயக்கமும் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தன. எந்த ஒரு காரியமும் நினைத்தபடி செய்ய இயலாமல் போகும்போது அந்த இயலாமை எரிச்சலாய் வெளிப்படுகிறது ராகவனுக்கு. யாரை பார்த்தாலும் எரிச்சலாய் இருந்தது. ஸ்வர்ணாவை பார்த்து பேச அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. கடைசியாக அவளை பார்த்து பேசிய போது வீட்டில் வற்புறுத்தலுக்காக பெண் பார்த்துவிட்டு வந்த சமாச்சாரத்தை கூறினான் அவளிடம். பெண் பிடிச்சிருக்கா? ஸ்வர்ணா ரொம்ப சாதாரணமாக கேட்டாள். விளையாடாத ஸ்வர்ணா, நானே நொந்து போயிருக்கேன். கடைசியில நீங்களும் ஒரு மோசமான ஆண்டானே நிரூபிக்க போறீங்க. ப்ளீஸ் வர்ணா, நீ சொல்லு, நான் என்ன செய்யட்டும்? சொல்லவா? சொல்றபடி கேட்பீங்களா? ராகவன் அவளையே பார்த்தான், என்ன என்பது போல. போய் இப்பவே உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்க. கடவுளே, புரிஞ்சுக்கோ ஸ்வர்ணா. பெண் பார்த்த அன்னிக்கே பெண்ணை எனக்கும் பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கணும். நான் ஏமாந்துட்டேன். நான் போட்டிருந்த திட்டம் எல்லாம் பாழா போச்சு. இனிமே நான் ஏதாவது செய்தா அது 2 குடும்பத்திலையும் ஏதாவது நாசத்தை ஏற்படுத்திடும். அப்போ ஒன்று செய்யுங்க, ஓடிடலாம், வந்துடுங்க. கஷ்டம் ஸ்வர்ணா. சீதாராமன் கண் மூடினான். எங்க அப்பா மேல எனக்கு நிறைய அன்பும் மரியாதையும் உண்டு. நான் செய்யற காரியம் அவரை தலை குனிய வச்சிடக்கூடாது. 4 பேருக்கு நடுவுல அவர் மானம் என்னால போயிடக்கூடாது. அப்படின்னா நாசமா போங்க. ஸ்வர்ணா வேகமாக எழுந்து சென்று விட்டாள். அதன் பிறகு அவளை பார்க்கவே முடியவில்லை அவனால். வீடும் பூட்டியிருந்தது. எல்லா ஏமாற்றமும் சேர்ந்து ஜானகியின் மீதுதான் தாழ முடியாத ஆத்திரமும் கோபமும் பொங்கியது. நம்பிக்கை துரோகம் செய்து அவன் காதலை சிதைத்துவிட்ட அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று தோன்றியது. சில நேரம் அவளை எங்காவது அழைத்து சென்று அடைத்துவிட்டு வந்து விடலாமா என்று கூட தோன்றும். ஆனால் அடிப்படையில் அவன் மிருக குணம் கொண்டவன் அல்ல என்ற ஒரே காரணத்தால் முரட்டுத்தனமாய் எதுவும் செய்ய முடியாமல் மனதை மாற்றிக்கொண்டான். தான் ஒரு பெண்ணை காதலிப்போம் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. அதே போல தன் காதல் இத்தனை சீக்கிரம் கருகி போய்விடும் என்றும் நினைக்கவில்லை. தனக்கே இப்படி என்றால் பாவம் ஸ்வர்ணா எவ்வளவு துடித்து கொண்டிருப்பாள். ஒருவேளை அவள் விபரீதமாக ஏதாவது முடிவு எடுத்துவிட்டால் நினைக்கவே நடுங்கியது. உடனே ஸ்வர்ணாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பூட்டின வீடு பூட்டியதுதான். எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாள்தான் இருந்தது. 1 வாரம் முன்பு வந்து விடுகிறேன் என்ற சீதாராமனையும் காணவில்லை. சீதாராமனின் ஆபீஸுக்கு போன் பண்ணிய போதெல்லாம் சீட்டில் இல்லை என்றார்கள். எங்கே தொலைந்தான் இந்த தடியன் என்று முணுமுணுத்தபடி போனை வைத்தான். ராகவன் வீட்டுக்கு வந்தபோது அப்பா பதற்றத்தோடு அவனை அழைத்தார். அவர் கையில் தந்தி ஒன்றிருந்தது. என்னப்பா என்றான். ஜானகியோட அம்மா செத்து போயிட்டாளாம், தந்தி வந்திருக்கு. ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைந்தாலும் ஒரு பக்கம் ராகவனுக்கு நிம்மதியாய் இருந்தது. சாவுக்கு சந்தோஷப்படுவது அரக்கத்தனம் என்று தெரிந்தும் சந்தோஷப்பட்டான். 4 நாளில் நடக்க இருக்கும் கல்யாணம் தள்ளி போகும். அதற்குள் எப்படியாவது ஸ்வர்ணாவை சந்திக்க முயற்சி எடுக்கலாம். முடிந்தால் அப்பாவிடம் தைரியமாக சொல்லி ஸ்வர்ணாவையே மணந்து கொள்ளலாம். அவரை எதிர்த்து கொண்டு அவளோடு வாழவும் தயாரானது அவன் மனம். எப்படி செத்தாளாம் என்றான் சற்று நேரம் கழித்து. தெரியலையே, போனாத்தானே தெரியும், உடனே புறப்படணும். கடவுளே, நம்ம வீட்டில் முதல்ல நடக்க இருந்த நல்ல காரியம் இப்படி தடைபடுறதே. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு புரியலையே. அத்தனை பேருக்கும் பத்திரிகை கொடுத்தாச்சு, எனக்கு தலையை சுத்துறதே. அம்மா புலம்பிக் கொண்டே வந்தாள். ஜானகி கண்ணீர் வற்றி போய் அமர்ந்திருந்தாள். எப்படி ஜானகி திடீர்னு? அம்மா அவள் அருகில் போய் உட்கார்ந்து அவளை தன் தோளில் சாய்த்தபடி கேட்டாள். அம்மா தன்னோட நாட்களை எண்ணிட்டு இருந்தா மாமி. ஜானகி மெல்லிய குரலில் சொல்லி அழ அம்மா அதிர்ந்தாள். என்னாச்சு அவளுக்கு? பெண் பார்க்க வரும்போது நல்லா தானே இருந்தா? இல்ல, அப்பவே டாக்டர் கெடு வச்சுட்டார். நுரையீரல்ல நீர் இறங்கி வீங்கிண்டே வந்தது. ஜாஸ்தியாரப்பெல்லாம் அதை வெளியே எடுக்க அட்மிட் பண்ணுவேன். நாள் ஆக ஆக ரிஸ்க்குன்னு சொல்லிட்டார் டாக்டர். அவ உடம்பு ரொம்ப பலகீனமா இருந்ததும் ஒரு காரணம். அதோட பிளட் சுகர், ஒரு கிட்னி வேற வேலை செய்யல. எல்லாம் சேர்ந்து அவளுக்கு தேதி குறிச்சுடுத்து. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும்னு அவ ஆசைப்பட்ட நேரத்துல தான் நீங்க என்னை பெண் கேட்டு வந்தேள். தன் உடம்பை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னுட்டா, அதான் சொல்லலை. அட கஷ்டமே, இதை சொல்லி இருந்தா உடனே உங்க கல்யாணத்தை நடத்தி இருப்பமே ஜானகி. உங்க அம்மா நிம்மதியா உயிரை விட்டிருப்பாளே. அம்மா அழுதாள். உறவினர்களின் உதவியோடு ஜானகியின் அம்மா
பச்சை ஓலையில் ஏறி புறப்பட்டாள். ஜானகி பாடையில் செல்லும் அம்மாவையே வெறித்து பார்த்தாள். நமஸ்காரம் பண்ணிக்கோ ஜானகி. ராகவனின் அம்மா அவளை விழுந்து நமஸ்கரிக்க வைத்து உள்ளே அழைத்து சென்றாள். மயானத்தில் இருந்து எல்லோரும் திரும்பி வர 4 மணி ஆயிற்று. இனி என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு மனதிலும். ராகவன் கூட ஜானகியின் தனிமை கண்டு ஒரு வினாடி மனம் கசிந்தான். யார் வீட்டில் இருந்தோ சாப்பாடு வந்தது. யாருக்கும் சாப்பாடு இறங்கவில்லை. ராகவன் வாசல் பக்கம் வந்தான். ஒரு நிமிஷம். ஜானகியின் குரல் கேட்க நின்றான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். ராகவன் வியந்தான். அவள் பின்னால் நடந்தான். ஜானகி அவனை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தாள். உங்களுக்கு என் மேல ரொம்ப கோபம் இல்ல? ராகவன் பதில் சொல்லவில்லை. என்கிட்ட நீங்க உதவி கேட்டப்போ நான் ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில இருந்தேன். உங்களுக்கு உதவணும்னு மனப்பூர்வமா நினைச்சாலும் அம்மாவோட உடல்நிலை ஒரு பக்கம் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. உங்களை பிடிக்கலைன்னு சொன்னா ரொம்ப அம்மா ஷாக்கா இருப்பா. அவ சந்தோஷமா சாகணும்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணேன். கல்யாணத்துக்குள்ள அவ செத்துடுவான்னு டாக்டர் சொன்னார். கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்க சொல்லி கூட அட்வைஸ் பண்ணினார். ஆனா நான் தான் வேண்டாம்னுட்டேன். அம்மாவும் சந்தோஷமா சாகணும், உங்களையும் காப்பாத்தணும்னு நான் தேதியை தள்ளி வைக்க சொன்னேன். அம்மா கஷ்டப்படாம போய் சேர தெய்வத்தை வேண்டிக்கிறதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தோணலை. என் வேண்டுதல் நிறைவேறிடுத்து. தூக்கத்திலேயே போயிடுத்து. லேசா ஒரு முனகல், அவ்வளோதான். சொன்னபடி நான் நடந்துக்கலைங்கிறதுல உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் நீங்க என்னை மன்னிக்கணும். நான் இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க அந்த ஸ்வர்ணாவையே கல்யாணம் பண்ணிக்க அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். ஜானகி பேச பேச மலைத்து போனான் ராகவன். இந்த அபலை மீதா எரிச்சல் அடைந்தோம் என்று வெட்கப்பட்டான். வேண்டாம் ஜானகி, இந்த நேரத்துல எதுவும் பேச வேண்டாம். நானே நேரம் பார்த்து பேசுறேன். முதலாவதா நான் ஸ்வர்ணாவை கண்டுபிடிக்கணும். நம்ம கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் அவ வீடு பூட்டியே கிடக்கு, எங்க போனான்னு தெரியல. அப்படியா? ஜானகி யோசித்தாள். எங்க அப்பாவோ அம்மாவோ கல்யாணம் பத்தி பேசினா நீ என்ன சொல்வ ஜானகி? நான் என்ன சொல்லட்டும்? எனக்கு ஒன்றும் புரியல. அம்மாவோட வருஷாப்தி முடிஞ்சப்புறம் முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லவா? அட்லீஸ்ட் 1 வருஷம் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள ஸ்வர்ணாவை கண்டுபிடிச்சிட முடியாதா? ராகவன் அவளை நன்றியோடு பார்த்தான். ஊருக்கு புறப்படுவதற்கு முன் சீதாராமனையும் பார்த்தான் ராகவன். ஜானகி பேசியதை எல்லாம் சொன்னான். சீதாராமன் மனம் கசிந்தான். நான் சொல்லலையா ராகவா, அவ ரொம்ப நல்லவன்னு? ராகவன் தலையாட்டி ஆமோதித்தான். 1 வருஷம் வரை கல்யாணத்தை தள்ளி போட முடியும்னா அதுக்குள்ள ஸ்வர்ணாவை கண்டுபிடிச்சாகணும். சீதாராமன் புருவம் நெறித்தான். அப்படின்னா இன்னும் நீ மனசு மாறலையா ராகவா? ஜானகியோட குணம் தெரிஞ்சுமா? ஜானகி மேல இருந்த வெறுப்பு மறைஞ்சிடுத்துடா சீதாராமா. ஆனா ஸ்வர்ணா மேல இன்னும் காதல் இருக்கே. உனக்காக 1 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி உங்க அம்மா அப்பாவை அவ ஏமாத்துறது இருக்கட்டும். அந்த 1 வருஷத்துல ஸ்வர்ணா கிடைக்கலாம், உனக்கு கல்யாணமும் நடக்கலாம். அதுக்கப்புறம் ஜானகியோட நிலை? அவளுக்கு என்ன வழி காட்ட போற? உனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம்னு இல்ல உலகம் நம்பின்னு இருக்கும். திடீர்னு நீ ஸ்வர்ணாவை பண்ணிண்டா ஜானகி கிட்ட ஏதோ குறைன்னு உலகம் பேசாதா? அப்புறம் ஜானகியை யார்? ராகவன் குழம்பினான். அவன் முகம் வேதனையில் வாடியது. தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான். காதலிக்கிறவனுக்கு கொஞ்சம் துணிச்சல் வேணும்டா ராகவா. 1 வருஷம் தள்ளி போட சொல்லி இன்னமும் அவகிட்ட கெஞ்சறதை விட நீயே எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லு. முதல்ல ஜானகிக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்வர்ணாவை தேடு. அதான் நியாயம். சீதாராமன் சொன்னது ராகவனுக்கு சரி என்றே பட்டது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமாடா சீதா? ராகவன் சிறிது நேரம் கழித்து கேட்டான். என்ன? ஜானகி ரொம்ப நல்லவன்னு நொடிக்கு 100 தரம் சொல்றையே, நீ ஏன் அவளை? சீதாராமன் திடுக்கிட்டான். நிமிர்ந்து ராகவனை உற்று பார்த்தான். நிஜமா தாண்டா கேட்குறேன். ஜானகி மாதிரி உத்தமிக்கு உன்னை மாதிரி ராமன் தான் சரியான ஜோடியா இருக்க முடியும். அவளுக்கு நான் எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லைடா சீதா. யோசிச்சு பார். ஜானகி பாரிஜாத பூன்னா அந்த பூ உன் மார்பை அலங்கரிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் குற்ற உணர்ச்சியும் போய் நிம்மதியா இருப்பேன். என்னடா சொல்ற? உடனே கூட வேண்டாம். நல்லா 4 நாள் கூட டைம் எடுத்து யோசிச்சு உன் முடிவு சொல்லு. நீ எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கட்டும். 4 நாள் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்குள்ள அம்மா அப்பாட்ட என் விஷயத்தையும் சொல்லிடுறேன். ராகவன் எழுந்து கொண்டான். சீதாராமனிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான்.
ஜானகி திகைத்தாள். போனை கையில் வைத்துக்கொண்டு சிலையாக நின்று விட்டாள். ஜானகி, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? மறுமுனையில் ராகவன் கத்தினான். ஜானகி சட்டென்று சுதாரித்து கொண்டாள். நீங்க என்ன சொல்றீங்க ராகவன்? எனக்கு ஒரு பதிலும் சொல்ல தெரியல. சீதாராமன் ஜானகிராமனா ஆகணுங்கிறேன், புரியலையா? திடீர்னு இப்படி கேட்டா அவரை கேட்டேளா? கேட்டாச்சு, அவன் உன்னை கேளுங்கங்கிறான். நீ சரின்னா அவனும் சரியாம். ஜானகி ஒரு நிமிடம் நம்ப முடியாமல் நின்றாள். ஒரு திருமணத்தில் இத்தனை திருப்பங்களா? என்ன ஜானகி, யோசிக்கிறையா? நன்னா யோசி. ஆனா சீதாராமனை மிஸ் பண்ணிடாத. என்னை விட பல மடங்கு நல்லவன் அவன். உன்னை உயிரா வச்சுப்பான். பொம்மநாட்டிய மதிக்கிறவன் அவன். அதிர்ந்து பேச மாட்டான். பரஸ்பர மரியாதை கொடுத்து நடத்துவான். நீ சரின்னு சொன்னா அடுத்த மாசம் நல்ல முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? உங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் சொல்லியாச்சா? சொல்லிட்டேன். எப்படியோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்னா? அம்மா கொஞ்சம் புலம்பினா அழுதா. அப்பா திட்டினார். 2 நாள் பேசாம இருந்தார். அப்புறம் கூப்பிட்டு பேசினார். எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன் கல்யாணம் முடிஞ்சப்புறம்தான் நான் அந்த சொர்ணாவை பண்ணிக்கணும் அப்படின்னார். நீங்க ஒன்றும் எனக்கு துரோகம் செய்யலையே. நான் தானா உங்களுக்கு? அவளை பொறுத்தவரை நான் தான் துரோகி. உனக்கு கல்யாணமாகி நீ நல்லபடியா இருந்தாத்தான் அவன் மனசு ஆறுமாம். அவளை விடு ஜானகி, எனக்கே அப்படித்தான் இருக்கு. எனக்காக கஷ்டப்பட்ட உன்னை சௌக்கியமா வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறது தான் நியாயம்னு எனக்கே தோன்றது. மறந்துடாத ஜானகி, ப்ளீஸ். ஜானகி சிரித்தாள். ஓகே ராகவன், உங்க இஷ்டம் என்று சொல்லும்போது அவள் குரல் லஜ்ஜையில் மெலிந்து ஒலித்தது. ராகவன் மறுமுனையில் முகம் மலர்ந்தான். ஜானகி சீதாராமன் திருமணம் அமோகமாய் நடந்தது. ராகவன் ஓடி ஓடி வேலை செய்தான். ராகவனின் அம்மாவும் அப்பாவும் தாய் தந்தையாய் நின்று ஜானகியை சீதாராமனுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். சீதாராமன் முகத்தில் சொல்ல முடியாத ஆனந்தம். உள்ளத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஜானகியின் மீது அவனுக்கு அன்பிருந்திருக்கிறது. அந்த ஜானகி இப்போது அவனுக்கே மனைவியாகிவிட்டாள் என்ற பிரமிப்பும் நிம்மதியும் தான் அவன் ஆனந்தத்திற்கு காரணம். இதற்கெல்லாம் காரணம் ராகவன். அவனுடைய நல்ல மனசும் நேர்மையான சிந்தனையும் தான். இதற்காக இன்னும் பல ஜென்மங்களுக்கு அவனுக்குத்தான் நன்றி கடன் பட வேண்டும். இனி அவன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஸ்வர்ணாவை தேட வேண்டும். தேடி அவனோடு அவளை சேர்த்து வைக்க வேண்டும். சீதாராமன் ராகவனை நினைத்து நிகழ்ந்தான். பூட்டின வீடு பூட்டியே இருந்தது. எங்கு தேடியும் ஸ்வர்ணா கிடைக்கவில்லை. ராகவனும் சீதாராமனும் சோர்ந்து போனார்கள். தினசரி ஒன்றில் கூட ஸ்வர்ணாவுக்கு அழைப்பு கொடுத்து பார்த்தார்கள். எந்த பதிலும் இல்லை. அப்படி எங்கேதான் போயிருப்பார்கள் என்று தெரியாமல் தவித்தான் ராகவன். ஒருவேளை இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. நல்லபடியாகத்தான் இருப்பாள். அவளுக்கு கோபம். இவன் கோழைத்தனத்தினால் வெறுத்து ஒதுங்கி இருக்கிறாள். அவ்வளவே. வந்து விடுவாள், நிச்சயம் வந்து விடுவாள். ராகவன் தனக்குத்தானே தைரியம் கொடுத்து கொண்டாலும் நாட்கள் கரைந்து மாதங்கள் ஆயிற்றே தவிர ஸ்வர்ணா இருக்கும் திசையை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. விட்டுடா ராகவா, தேடி பார்த்து விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தாச்சு, அவ வரலை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அலைய போற? வேற ஒரு நல்ல பெண்ணா என்ற அம்மாவை எரித்து விடுவது போல பார்த்தான். அம்மா வாயை மூடிவிட்டாள். கிட்டத்தட்ட 8 மாதம் தேடலில் கழிந்தது. ஜானகிக்கு வளைகாப்பு என்று கடிதம் போட்டிருந்தான் சீதாராமன். ராகவனின் குடும்பம் பெட்டி நிறைய வளையல்களோடு மெட்ராஸ் வந்தது. தாய்மை கோலத்தில் ஜானகி இன்னும் தேஜஸ் கூடி அம்பிகை போல் இருந்தாள். வளைகாப்பு முடிந்த அன்று மாலை ராகவன் தனிமை நாடி கடற்கரை பக்கம் வந்தான். ஆள் அதிகமில்லாத இடத்தில் கட்டுமரம் ஒன்றில் சாய்ந்து உட்கார்ந்து கடல் அலைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அந்தி மறைந்து இருள் சூழும் நேரம். முகம் மறைந்து உருவங்களாய் மட்டுமே மனிதர்கள் தெரிந்த சமயத்தில் சற்று தள்ளி கலகலவென்று ஒரு பெண் சிரிக்கும் ஒலி கேட்டது. அந்த சிரிப்பொலி ராகவன் அந்த ஆத்மாவை சென்று தொட்டது. ராகவன் சிலிர்த்தான். ஸ்வர்ணா என்றபடி பதறி எழுந்தான். சிரிப்பொலி வந்த திசை நோக்கி ஓடினான். ஸ்வர்ணாதான், ஸ்வர்ணாவேதான். யாரோ ஒரு ஆடவனோடு நெருக்கமாய் அமர்ந்திருந்தாள். ராகவனை கண்டதும் அவள் முகம் மாறியது. ராகவன் அவளை உற்று பார்த்தான். ராட்சத விளக்குகளின் ஒளி அவள் மேனியில் பட்டு கொண்டிருந்தது. ஸ்வர்ணா நிறைய மாறியிருந்தாள். ஒற்றை பின்னலும் பூவும் கழுத்தில் மினுமினுத்த தாலி கொடியும் மேடிட்ட வயிறுமாய். ராகவன் நம்ப முடியாமல் அவளை பார்த்தான். பேச்சு அடைத்து போனான். யாருங்க? என்ன வேணும்? அவள் புருஷன் அதட்டலாய் கேட்க, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இவங்க யாரோ, மன்னிச்சிடுங்க.
ராகவன் கை கூப்பி மன்னிப்பு கேட்டுவிட்டு விலகி நடந்தான். எங்கடா போயிட்ட? சீதாராமன் வாசலிலேயே நின்றிருந்தான். ராகவன் அவனை உற்று பார்த்தான். உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம்டா சீதா. என்னடா? ஸ்வர்ணா செத்து போயிட்டாடா. ஏய், என்னடா சொல்ற? நாமெல்லாம் பைத்தியம்டா சீதாராமா. செத்தவளை போய் தேடி அலைஞ்சு காலத்தை வீணாக்கி இருக்கோம். ராகவன் கண்ணீரோடு சிரிக்க சீதாராமன் நம்ப முடியாமல் அவனை பார்த்தான். ஸ்வர்ணா மட்டுமில்லடா, அவளோட காதலும் செத்து போயிடுத்துடா சீதா, செத்தே போயிடுத்து. ராகவன் சட்டென்று முகத்தை பொத்திக் கொண்டு குலுங்கினான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.